இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு பொருள். பொருள் என்றால் நாம் நம்முடைய தமிழர் வரலாற்றில் பார்ட்டர் முறை என்றும் ஒரு பண்டமாற்று முறை என்று ஆரம்பித்து நாம் பழங்கால தமிழர்கள் நம்முடைய பழைய நாகரிகங்களுடன் தொடர்புடையவர்கள் வாணிபம் செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அதில் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் பணம் என்பது ஒரு பொருள் அல்ல. அது நமக்கு நன்மை தரும் வரை மட்டும் அதற்கு மதிப்பு, நன்மை தராத வரை அதற்கு மதிப்பில்லை என்றே கிடையாது. பணத்திற்கு உயிரோட்டம் தந்ததே மனிதன்தான். ஒரு உயிரூட்டம் தந்துவிட்டு அது இல்லாத பொழுது அதை வெறுப்பதும், இருக்கும் பொழுது அதை மதிப்பதும் தவறு. பணம் படைத்தவன் என்று யாரும் கிடையாது. பணத்தை சேர்த்தவன் என்று ஓரளவுக்கு சொல்ல இயலும். பணம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. அது பணமில்லாவிட்டால் எதுவும் கிடையாது என்கிற அளவுக்கு பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும், வாயை திறக்கும். அதற்கு அவ்வளவு ஆசை அதை நாம் பெறுவதற்கு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பணத்தாசையினால் வீணாக போவதும் உண்டு. பணம் ஒருவனை வாழ்வழிக்கும், வாழ்வு அழிக்கும், வாழ்வு கொடுக்கும், வாழ்வு இல்லாமலும் பண்ணிவிடும். இருந்தும் அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதை நாம் கட்டி ஆள இயலும். முதலில் பணம், அது எப்படி நாம் அதை கட்டுப்படுத்துவது என்றால், பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்று கிடையாது. எவ்வளோ வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை மிகுதி செய்யும் பொழுது பணத்திற்கும் மதிப்பு இருக்கிறது, நமக்கும் மதிப்பு இருக்கிறது, நம்முடைய வாழ்விற்கும் மதிப்பு இருக்கிறது. பணத்தை நாம் பெரும் பணக்காரன் பணமெல்லாம் அவ்வளவு வைத்து கொண்டு சிறிதளவேனும் சேமிக்காமல் இருந்தால் அது போகிற போக்கு தெரியாது நமக்கு. ஒரே நாளில் எல்லாமே போய்விடுவதும் உண்டு ஒரு சில நேரங்களில். சேமிப்பு என்ற ஒன்று தான் நம்மிடம் இருக்கும் பணம் என்றும், அது செலாவணியில் இருக்கிறது. வெளியில் செலவுக்கும் நம்முடைய நிம்மதிக்கும் செலவிடுவது ஓரளவுக்கு உண்மைதான். இருந்தாலும் நிரந்தர நிம்மதி தருவது நம்முடைய சேமிப்பு. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க என்பது பெரிதல்ல, எவ்வளவு சேமித்திருக்கிறீர்கள் என்பது தான் பெரிது. அதுதான் உண்மையான பணம். சேமித்த பணம் தான் உண்மையான பணம், நமக்கு நிறைவளிக்கக்கூடியது. செலவு செய்தோம், புத்தகம் வாங்கினோம், ஃபர்னிச்சர் வாங்கினோம், வீடு வாங்கினோம், சொத்து வாங்கினோம் என்பதில் நமக்கு நிம்மதி கிடையாது. சேமிப்பில் எவ்வளோ இருக்கிறது, கரன்சி எவ்வளோ நம்ம சேமிப்பில் இருக்கிறது என்பது மட்டுமே உண்மையான பணம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பல வழிகளில், பல நேரங்களில், பல சொற்களில், பல விதமான சொல்லாடல்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தனையுடைய உண்மை, ஆழ்ந்த கருத்து இது மட்டும்தான். எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். 1 கோடி ரூபாய் வரலாம், அதை நாம் செலவு செய்து, அது செலவு என்கிறது தான் ஆகிறதே தவிர கையிருப்பு என்பது இல்லை. ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் என்று இருக்குமே தவிர அதெல்லாம் செலவு வகையை சேர்ந்ததே தவிர நம்முடைய சொகுசான வாழ்க்கைக்கு சார்ந்ததை தவிர அது நிலைத்திருக்கும் என்று சொல்ல இயலாது. ஆனால் சேமிப்பு என்பது நிலைத்திருப்பது. சேமிப்பு தான் நம்மை பாதுகாக்கும், காப்பாற்றும், நமக்கு நிம்மதி தரும். இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் பணத்தை நாம் கட்டியாள முடியும். நாம் பணத்திற்கு அடிமையாக மாட்டோம். பணம் நமக்கு கட்டுப்படும். இதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாகவும், நல்ல மன மகிழ்வுக்குரிய வாழ்க்கையாகவும், பணம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு அடித்தளம் என்பதும் தெரியும். பணமே இல்லாமல் பணத்தால் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அது முட்டாள்தனம், அதில் அர்த்தம் கிடையாது. பணம் வைத்திருக்கிறவன், பணத்திற்கு மதிப்பு தருகிறவன், அதனால் ஆகக்கூடியது இன்னது என்று உணர்ந்து கொள்வது என்பது, பணத்தை நாம் வெகு மதிப்பு கொடுத்து துன்பப்பட்டு
அது கிடைக்கவில்லைவே, கிடைக்க வல்லது அல்ல எனும்போது அதை தூற்றி பேசுவதும், பணம் வைத்திருப்பவன் பணத்தை பொருட்படுத்தாமல் இருப்பது வேறு, பணம் இல்லாதவன் பணத்தை பொருட்படுத்தாமல் இருப்பது என்பது வேறு. ஆனால் நம்மை பொறுத்தவரை கையிருப்பு என்பது தான் முக்கியம். கையிருப்பு, சேமிப்பு, கையிருப்பு எவ்வளோ இருக்கிறதோ அது அசட். அது நம்ம வேறு வகையில் அசட் என்று சொல்லலாம். ஆனால் சேமிப்பு என்கிற வகையில் எவ்வளோ இருக்கிறதோ அந்த வகையில் மட்டுமே அவன் பணக்காரன். மற்றபடி வீடு, வாசல், கார் எல்லாம் இருக்கிறது, சொகுசு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அது அசட்டுன்ற வகையை சேருமே தவிர அதனால் நமக்கு நிம்மதி வராது. கையிருப்பு என்பதில் தான் நிம்மதி வரும். கையிருப்பு நாம் எவ்வளோ வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் பணக்காரன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சேமிப்பு முக்கியம். அது சிறு வயதிலேயே பிள்ளைகளிடத்தே நாம் பழக்கப்படுத்தினோமானால் நம்முடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கையும் செம்மையுற செய்யும் என்று கூறி, இத்துடன் இந்த தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பான பணம், பொருள் என்பது நிறைவடைகிறது. நண்பர்கள் தயவு கூர்ந்து நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரை இன்றைய தொடர் இனியும் வளரும், மிகவும் தொடரும். நண்பர்கள் தயவு கூர்ந்து பேட்ரனைஸ் செய்க, சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.